வெல்கம் டு குயின்ஸ் ஹெரா vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா திருப்பத்தூர்லேன்னு தொப்பூர் தர்காக்கு போறோம். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பாத்துக்கிறது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேன்னு இப்போ தருமபுரி பஸ்ஸுக்கு நம்ம பயணம் செய்யணும். பஸ்க்கு ஆர்வமா ஜேரா பாத்துக்கிறா. தர்மபுரி பஸ் வந்துச்சு, அதுல ஏறி நம்ம இப்போ போறோம். பஸ் கிளம்புற வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்டே அப்படியே ஒரு ரவுண்டா சுத்தி பார்த்தேன். பஸ்க்குள்ள வந்து ஒரு சாமியார் வந்து நாக்குல அழகு குட்டிக்கின்னு மயில் வச்சுக்கின்னு எல்லாருக்கும் தலைமையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாரு. அப்படியே ஜீராக்கோ மயில் வச்சு தலையில ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படியே ஜீரா வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொல்லி அவர்ல உண்டியில போட்டுக்கினாரு. பாப்பா கூட சொன்னாக்கா பாப்பா கூட அதே மாதிரி உண்டியில காசு போட்டுச்சு. அவரு போற வரைக்கும் அவரே ஊத்து பார்த்துருந்தார் ஜீரா. அப்புறம் பாப்பாக்கு தண்ணி தாக வந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்து தண்ணி எடுத்து குளிப்பாட்டினாங்க. அப்புறம் பஸ் வந்து மெதுவாக கிளம்பிச்சு பஸ் ஸ்டாண்ட்லேன்னு. பஸ் கூட பார்க்கறதுக்கு புதுசா இருந்துச்சு. அப்புறமா பாப்பாக்கு பசி வந்துச்சு, பிஸ்கெட் சாப்பிட வச்சு நின்றேன். நானும் ஜேராவும் அப்புறம் பஸ்ஸில் உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாடி கொண்டு வந்தோம். அப்புறமா கண்டக்டர் வந்தாரு, டிக்கெட் 2 பேருக்கும் கொடுத்தாங்க. நம்ம 2 பேருக்கு திருப்பத்தூர்லேருந்து தர்மபுரி வரைக்கும் 80 ரூபாய் டிக்கெட் வாங்கினாங்க. நான் நினச்சேன், என்னடா பஸ் அங்கங்கே நிற்க வச்சு மெதுவாக போகிறேன்னு, எப்போதான் நம்ம போய் போகணும்னு நினச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, கண்டக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க பாப்பாவை, பஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போவோம், எப்படி தர்மபுரி போகிறதுக்கு 2:30 மணி ஆகுதோ இல்லையோ 1:30 மணிக்குள்ளே போய் சேர்த்துருவாங்கன்னு அவர் கண்டக்டர்ன்ட்டு சொன்னார். பஸ் ஸ்பீடா போன உடனே பாப்பாவுக்கு குஷியா ஆயிடுச்சு. நல்லா கை கட்டிக்கின்னு விளையாடிக்கின்னு வந்தா. பாப்பா வந்து எல்லாருக்கும் சலாம் சொன்னா. பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்தா மக்காச்சோளம் எடுத்துருந்தாங்க. மக்காச்சோளம் வாங்கணும். சேரா பாப்பா கூட எனக்கு கூட வேணும்னு சொல்லி மக்காச்சோளம் எடுத்து உரிச்சி கொடுன்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுத்து நின்றா. நான் மக்காச்சோளம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜேராக்க கொடுத்தோம். அவள் எவ்வளோ கடிச்சு பார்க்குறா, அவனால கடிக்க முடியல. ஏன்னா இருக்குது அவளுக்கு 2 பல்லு தான். நேத்து நான் மெஹந்தி வச்சது எனக்கு கை வந்து சிகப்பா ஆயிடுச்சு. அது பாப்பா வந்து திருப்பி காட்டுமான்னு சொல்லி அப்படி இப்படின்னு பார்த்துனே விளையாடிக்கினே வந்தா. இப்போ நம்ம நினைக்கிறது வந்து தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல. அப்படியே நான் இங்கே சுற்றி பார்த்தேன். இங்கே என்ன ஹோட்டலுக்கு இது அசைவ ஹோட்டலுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம வந்து போற இடம் வந்து தர்கா இல்லையா, அதனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போக கூடாது. ஏன்னா நம்ம இங்கே வரேன்னு சொல்லி தெரிஞ்சா ஒரு நாள் முன்னாடியோ அசைவ சாப்பிடக்கூடாது, ஒரு நாள் போய் வந்த அப்புறம் சாப்பிடக்கூடாது. இந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரிங்க வாங்க இங்க போய் சாப்பிடலாம் சொல்லி போனோம். டேபிளில் போய் உட்காந்த உடனே ஜேரா வந்து எங்கடா சாப்பாடு வரலையேன்னு சொல்லி அப்படியே டேபிளே பார்த்துருந்தான். அப்புறம் என்ன சாப்பாடு வந்துடுச்சு. அப்புறமா ஒரு மீல்ஸ் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அவர் வந்து 2 சப்பாத்தி வாங்கிட்டு சாப்பிட்டோம் நம்ம 2 பேரும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து தொப்பூருக்கு போகணுன்னா சேலம் வண்டி தான் பிடிக்கணும். ஆனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சேலம் வண்டி பார்த்து நம்ம ஏறணும்.
ஏறணும்னா தொப்பூர் தர்காக்குன்னு சொன்னால் அது தனியாக வண்டி ஒன்று போகுது. அந்த பஸ்ஸில் பார்த்து நம்ம கரெக்டாக ஏறிடணும். அப்புறம் தொப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி வண்டி வந்துச்சு. அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி உக்காந்துட்டோம். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினா தொப்பூர் தர்கா போகிற வரைக்கும் எப்படியோ 1 hour ஆகுது. நம்ம இப்போ போகுது ரோடு வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ஆபத்தான ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல தான் பெரிய பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து தொப்பூர் பைபாஸ். இங்கே தான் பஸ் வந்து நிறுத்தப்படும். இப்போ நம்ம அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு தான் அந்த தொப்பூர் தர்காவுக்கு உள்ளே போகணும். இந்த பகுதியில் மலைப்பகுதி நல்லா இயற்கையான இருக்குது. இந்த இயற்கையான சூழலை பார்க்கறதுக்கே வரலாம். இங்கே வந்து பைக்கு, காரு பார்க்கிங் எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. இந்த இடத்துல மெயின் நாள்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை, வேலன்கிழமை 2 நாள் தான் ஃபாத்தியா நடக்கும். மீதி நாள் எல்லாம் சும்மா வந்து போகலாம். இங்கே அலோடு வந்து காலை 11லேருந்து 2 வரைக்கும், மாலை 4லேருந்து 6 வரைக்கும். இங்கே வந்து கேமரா மற்றும் மொபைல் எதுவுமே அனுமதி இல்லை. வழிவருக்கு தான் ஃபோட்டோ பிடிக்க முடியும், வீடியோ பிடிக்க எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாத இங்கே செப்பல், அது ஷூ மொத்தமே இங்கே வந்து வழியாக டோக்கன் கொடுத்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். அந்த டோக்கன் வந்து 5 ரூபா தான் ஆகுது. இங்கே பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே நேச்சுரல் பிளேஸ். நம்ம போய் அங்கே சேர வரைக்கும் டைம் வந்து மதியம் 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே கேட்டால் 4 மணிக்கு தான் உள்ள அனுமதிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் கொள்ளைய நம்ம வெயிட்டிங்கில் இருக்கு. ஜெஹரா பாப்பா கூட செப்பலை கழட்டி வச்சுட்டு அங்கே கீழத்து பிளேஸ்ல நல்லா விளையாடி நின்றுச்சு. அப்புறம் டைம் 4 ஆச்சு. 4 ஆகணுன்னே கேட் திறந்து நம்மளை எல்லாம் உள்ள வாச்சு சொன்னாங்க. அப்புறம் நம்ம உள்ளே போன உடனே ஒரு ரியாலிட்டியாக சொன்னோன்னா மனே நிம்மதியாக இருந்துச்சு. நம்ம உள்ளே போய் துவா எல்லாம் செஞ்சுட்டு அங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அங்கே போய் நம்ம உக்காந்துக்கின்னு நம்ம ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுனாக்கா மனசில் நினச்சிக்கின்னு 2 கை தூரமாக வச்சுட்டு அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நினச்சாக்கா அந்த கை தானாகவே சேர்ந்துடுது. அப்படி இல்லைனாக்கா அது சேராது கை. உள்ளே வந்து எந்த ஒரு கடையும் இல்லை. ஒரு டீ இல்லை காஃபி எதுனா குடிக்கணும்னா நம்ம வழியோ தர்கா வழியோ வந்து தான் ரோட்டு பக்கம் வழியாக இருக்கும். டீ, காஃபி, பஜ்ஜி மற்றும் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்கள செஞ்சு தரணும்னு வழியாக சொன்னாங்க எனக்கு. அப்புறம் வந்து நம்ம எல்லாம் உள்ளெல்லாம் முடிச்சுட்டு பின்ன வரணும்னு நம்ம நேராக தொப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு பஸ் கிடைக்கும். அப்புறமா நாங்கள்லாம் தர்காலேருந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.